2 ஸ்டெப் அந்த பொண்ணுங்க முன்னேறி எடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு ஸ்டெப் நீங்க பின்னாடி கூட்டிட்டு போகின்ற அரசாங்கம் தான் இன்னைக்கு. இங்க வேலை வாய்ப்பு இருந்தா அந்த பெண் குழந்தைகள் படிச்சுட்டு கௌரவமா தன்னுடைய சொந்த கால சுயமா நின்று சம்பாதிச்சு நல்லபடியா சந்தோஷமா வாழ்வாங்களா? அதற்கு வழியே இல்லை. அவங்க 2 ஸ்டெப் கஷ்டப்பட்டு எல்லா தடையும் மீறி படிச்சுட்டு வெளில போனா வேலை இல்லாததுனால, அதுக்கப்புறம் பாதுகாப்பு இல்லாததுனால, அவங்க அப்பா அம்மாவுக்கும் இந்த ஊர்ல வேலை இல்லை, தனிமையா தாத்தா பாட்டி நிழலில் வளர்வதால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அப்ப இந்த பெண்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் இல்லையா? படிச்ச பெண்களுக்கு வேலை கொடுக்கணும். எப்ப ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, அம்மா படிச்சிருக்கிறாங்க, பொண்ணுக்கு வேலை வேணும், பொண்ணுக்கு வேலை வேணும். ஏன்னா பெண்களுக்கு கையில ஒரு குழந்தை ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் கேட்டா வாங்கி தர முடியுதா? யார் கையா எதிர்பார்த்துட்டு நிக்கணும், யாரா கொடுப்பாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நம்மள வச்சிருக்குது. அவங்க போடுறாங்க பாருங்க, 1000 ரூபாய் 3000 5000 ரூபாயும். இது எதுக்கு? இதை விட 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை பெண்களிடம் இருக்கிறது மாசம். அதுக்கு வழிவகை செய்யவே இல்லை இந்த அரசாங்கம்.